இங்க இந்த பொண்ணு மாடலிங்ல ஒர்க் பண்றா. வீட்ல கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. ஆனா கல்யாணம் பண்ணா குழந்தை பெத்துக்கணும். ஆனா நம்மளோட மாடலிங் கெரியரே போயிடும்னு சொல்லிட்டு முடியாதுன்னு ஃபோன்ல பேசிட்டு இருக்கா. அப்போ ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கு. அந்த சத்தத்தை கேட்டதுமே இந்த பொண்ணு கடுப்பாவறா. அப்பன்னு பார்த்தா அவங்க பால் குடுக்கும்போது அந்த பால் டப்பாவை கீழே போட்டுறாங்க. அதை கூட எடுத்து கொடுக்காம கோவத்துல அங்க இருந்து கிளம்புறா. ஆனா அங்க கிளீன் பண்றவங்க அதை எடுத்து கொடுத்துட்டு குழந்தைக்கு கால்ல மசாஜ் பண்ணா தூங்கிடுன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. இவங்களுமே அந்த அக்கா கிட்ட உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கறாங்க. அப்பதான் அந்த அக்காவுமே எனக்கு 3 குழந்தை இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி குழந்தைகளாம் பாத்துக்கிறேன்னு கேட்டதுக்கு நான் இங்க ஒர்க் பண்ணி முடிச்சதுமே என்னோட அம்மா வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஜாலியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல இருக்கவங்க இப்படி டபுள் டியூட்டி பார்த்து கஷ்டப்படணும்னு என்ன அவசியம்னு கேக்குறாங்க. ஆனா இவங்க நீங்க குழந்தைய வளர்க்கறத பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு குழந்தையால தான் என்னோட லைஃபே மேல போயிருக்குன்னு சொல்றாங்க. பட் இவங்க படிக்காதனால தான் இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஆனா பக்கத்துல அந்த குழந்தைய வச்சிட்டு இருக்கவங்க படிச்சவங்க நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இந்த குழந்தை வந்த பிறகு உங்களோட ஃப்ரீடம்லாம் போச்சு தானேன்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லி கேக்குறாங்க. இவங்களும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. பட் நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு எதுவுமே தெரியல. நீங்க வேலைக்கு போனா உங்களுக்கு கஷ்டம் தெரியும்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அப்பதான் அவங்க யார் சொன்னது நான் வேலைக்கு போலன்னா இந்த என்டையர் டிஸ்ட்ரிக்டே நான் தான் லா அண்ட் ஆர்டர்லாம் மெயின்டைன் பண்றேன்னு சொல்லிட்டு போறாங்க. இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த இந்த பொண்ணுமே நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பதான் இந்த பொண்ணுமே நான் எஸ்எஸ்பியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாங்க. தென் கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் கொரியர்ல ஒரு புக் வருது. அதை பிரிச்சு பாக்குறாங்க. பார்த்தா மாடலிங்கா ஆக போறேன்னு சொன்ன பொண்ணு பிரெக்னன்ட்டோட மாடலிங் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கா.